ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம் இறைவன் உறையும் காவியம் இறைவன் உறையும் காவியம் இணைவோம் அவரின் இல்லிடம் ஆலயம் நிறையாலயம் அருமையான ஓவியம் ஆலய மணியே அவர் புகழார் அழைக்கும் இறைவன் அருள் மொழியார் ஆலய மணியே அவர் புகழார் அழைக்கும் இறைவன் அருள் மொழியார் பீடமே அன்பின் பிரசனமாம் பீடமே அன்பின் பிரசனமாம் பிரசனம் பிரசனம் பிரசனமாம் ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம் துந்தை மகத்துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களின் திருப்பலியாகும் பவுலின் சாய்ந்தவர்களுடைய 80வது பிறந்த நாள் நற்பலியாகும் தீபர் ஆந்தனி சாரா என்பவருடைய 12வது திருமண நற்பலியாகவும் கொடுக்கப்படுகிறது. கடவுளுடைய பேரிறக்கம் இவர்களை ஆழ்வுள்ளவும் இவர்களை வழி நடத்தவும் இவர்கள் விரும்புகின்ற நலன்களை ஆண்டவர் கொடுத்து காத்தருள்ள இவர்களில் இவர்களுக்காக வேண்டும். மேலும் இவர்களைச் சேர்ந்த செல்வகுமார், லில்லி தெரசா அருள்நாதன், அருள் தந்தையர்கள் கிளமன் பிராங்க், ஆண்டனி பீட்டர், பவுல் மனோகர், மேரி ஷார்லி ஸ்டீஃபன், இருதயராஜ் என்பவருடைய 6வது ஆண்டு நினைவு பலியாகும். ஸ்டீஃபன் ஜெயராஜ், விக்டர் பிரான்சிஸ், ரோசி மேரி ரைமன் என்பவர்களுடைய ஆண்களை மாற்றிக்கான இந்த பலியில் நாம் வேண்டுவோம். கடவுளுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரும் நிரம்ப கிடைக்கவும் அவரை இந்த நாள் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை காத்தருளவும் நம்ம ஒவ்வொருவருக்கு வேண்டிய நலன்களால் நம்மை நிரப்பி வழி நடத்திட இப்பலியில் நாம் வேண்டுவோம். இத்தூய மறைநிகழ்வுகளை தகுந்ததில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளமுடைந்து வருவோரை குணமாக்க அனுப்பப்பட்ட ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையான விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிகரகத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக.
திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, யோவான் என்னும் நான் ஒரு வெண்மேகத்தைக் கண்டேன். அதன் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றுவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகம் என்னும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வானதூதர் பலிபீடத்திற்கு வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அரிவாளை வீசி மண்ணுலகில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழிகளில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடியது. இது ஆண்டவரின் அருளாக்கு. இறைவா உடனே பதில் வழிபாடு பலனில் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாழனியை கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியான நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது நேர்விடுவார். வல்லவி மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகம் மகிழ்வதாக, விண்ணுலகம் களி கூறுவதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளவனும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். வல்லவி மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்களினங்களையும் உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். வல்லவி மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அனைவரும் எழுதியிருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறங்குவோரை அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தொகுப்பு 21 இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர்.
இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து, நானே அவர் என்றும், காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் வழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகில்வுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசு எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிறவர்களிடத்திலே உண்மையை கண்டுகொள்வதற்கான கதவுகள் மூடியே கிடக்கும். எது உண்மை எது பொய் என்று கண்டுகொள்ள முடியாதவாறு நம்முடைய கண்கள் கட்டப்பட்டு இருப்பதினால் இந்த கட்டுகளின் முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக ஆண்டவர் நமக்கு தருகிற படிப்பினை, அழைப்பு. நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு தெளிவான அழைப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று பெருமிதம் கொள்கிறவரிடத்தில் சொல்கிறார். இந்த கோவிலை இடித்து விடுங்கள், இதை நான் 3 நாளில் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். எனவே எது மேலோட்டமாக அழகாக இருக்கிறதோ, எது வசீகரமாக இருக்கிறதோ, எது கவர்ச்சியானதாக இருக்கிறதோ, அதை நம்புகின்ற மனிதர்களாக நாம் இருக்கிறோம். உண்மை கசக்கும், உண்மை சுடும் என்பது குறித்த எண்ணம் இல்லாமல் நாம் ஏமாந்த மனிதர்களாகவே இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் இது நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறார். எனவே நிதானத்தோடும் அதே நேரத்தில் பொறுமையோடும் தெளிவுகளை தேடுகிற மனிதர்கள் உண்மையை கண்டுகொள்வார்கள். அவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். எனவே ஆத்திரப்படுகிற மனிதர்கள், அவசரப்படுகிற மனிதர்கள், எது வசீகரமாக இருக்கிறதோ அதற்கு பின்னால் அலைவாய்ந்து கொண்டிருக்கிற எண்ணத்தை விட உண்மையானது எது மெய்யானது என்பதை கண்டுகொள்கிற அளவிற்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நிதானமும் பொறுமையும் அவசியம் என்பதை கண்டுகொள்வோம். எனவே ஏமாற்றம் அடையாத மனிதர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே அத்தகைய அழைப்பிற்கு செவிசாய்த்து நம்முடைய உண்மையை தேடிய பயணத்தில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை கண்டுகொள்வோம். எனவே நானே உண்மை என்று சொல்லுகிற அவரை பற்றிக் கொள்வோம். அந்த உண்மை கற்றுத்தருகிற படிப்பினையினால் நாம் யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஏமாந்து போகாதவாறு நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்வோம். இதயமே வல்லராய் வல்லது இயேசுவே, உன் புகழை நாடுவே நாடுது பேசவே. ஒரு மலரை அடிமையாக அடிக்கின்றேன், ஏற்றுக்கொள்வாய் ஏற்றுக்கொள்வாய் இறைவா, ஏற்றுக்கொள்வாய்
அன்புக்குரியவர்களே, உங்களுடைய ஆனந்த கல்வாரி மலையெல்லாம் இறைவன் கேட்டதான மணிமதானங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரை மாற்றி கொடுக்குமாறு நீரழியும் புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவரத்திற்கு ஏற்றவர்களாய் உம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரின் தூயவரான தந்தை, இன்னும் இழையில்லாமல் இறைவா, இந்நாள் விளக்கில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராய் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். ஆகவே மாணவர் அணிகளோடு ஒன்றிணைந்து உமது ஆட்சியை புகழ் முடிவின்றி பாடுவதாவது. எங்கள் தந்தை இறைவா, நீர் தூய்மை மிக்கவர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த விரும்புகின்றோம். எனவே தான் அப்பமும் ரசமும் கொண்டு வந்திருக்கின்றோம். வந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகிய கொடைகளை மாற்றும் உமது தூய ஆவியாரை அனுப்பியருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நீர் எங்களுக்கு வழங்கியவற்றை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். இயேசு தாம் இறப்பதற்கு முந்தைய இரவில் தம் திருத்துதலோடு இறங்குவதை அருந்திய போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவருடைய அருள் நம்மை காத்திடவும் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான பாதுகாப்பை அவர் தந்திடவும் அவருடைய நன்மைத்தனம் நம்மை ஆட்கொள்ளவும் இந்த நாளில் நற்பணி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கவலைகளை தீர்க்கின்ற அருமருந்து அவரை, வாழ்வில் நன்மைத்தனங்களை தனக்கு காக்கின்றவர் அவரை, இறை இரக்கத்தின் உதவியார் இந்த நாள் ஆண்டவரும் ஆசி பெற்ற நாளாகவும் நன்மை தரங்களை பெறுகின்ற நாளாகவும் அமைய ஆண்டவருடைய சிறகு நிழலில் நாம் தஞ்சமடைந்திட அவரை நம்மை வழி நடத்திட நற்பொருளை ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த நாளுக்காக நம்முடைய வாழ்வுக்காக வேண்டும். நம்பிக்கையின் மறைபொருள் தந்தை நிறங்களை அன்பு செய்வதால் நமது பந்தையில் அமரைகளை வேண்டியும் உம் திருமகனின் திருவுடலின் திரு ரத்தத்தை நாங்கள் கொள்வதால் தூய ஆவியாரின் மகிழ்ச்சியாக எங்களை நிறைவேறணும். ஆண்டவரை உம் பிள்ளைகள் யாரையும் என் மறப்பதில்லை. நாங்கள் அன்பு செய்யும் அனைவரையும் காத்தருளமை வேண்டுகிறோம். இன்று தங்களுடைய நன்மைகளையும் வேண்டுதல்களையும் கொடுக்கக்கூடிய பவுலின் டிசோசா, தீபக் ஆண்டனி, சாரா குடும்பத்தினரை ஆசீர்வதித்தருளும். இறைவாய் இறந்து போனவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக நாங்கள் நினைவு கூறுகிற செல்வகுமார், லீலை, சாரநாதன், அருள் தந்தையர்கள் கடன், பிராங்க், ஆண்டனி, பீட்டர், பால், மனோகர், மேரி, ஷான், ஸ்டீபன், இருதயராஜ், ஸ்டீபன், ஜெயராஜ், விக்டர், பிரான்சிஸ், ரோஸ்மேரி, ரேமன் என்பவர்களை உம்முடைய வீட்டில் வரவேற்றுள்ளோம். துன்பத்தில் மொழி துயரப்படுவோர் அனைவரையும் உலகிற்கு வாழும் கிறிஸ்தவர்களையும் மற்ற மக்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகன் இயேசு வழியாக நீர் எங்களுக்கு புரிந்து வரும் அரும்பெரும் செயல்களை கண்டு வைத்து நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலக எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீமை அனைத்தும் பெறும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நீதி கனிவுடன் அருளும் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருந்தோமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காக
மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதிகளுடைய இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனே, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஏமாந்து போகாதவாறு உண்மையை கண்டுகொள்வதற்கு அழைப்பு தருகிற ஆண்டவர். ஒரு விருந்திலே தகுதியான முறையில் பங்கெடுத்து நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரில் சிறந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே உம்மை நாடினேன், நீரே என் அடைக்கலம். இயேசுவே உம்மை நாடினேன், நீரே என் அடைக்கலம். உம்மில் நான் மகிழ்வேன், நீரே விண்ணக தந்தையே, உன் திருமகனும் எம் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரும் எங்கள் இதயங்களை
நீர் பற்றீரே செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உன் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டை வெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காதொருளில் மாற்றம் பெறுவனவாக. ஜூப்ளி கொண்டாட்டத்தில் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திரு பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் கட்சியையும் நீதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இல்லாத இறைவா, புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்காக வழங்குவாராக. ஆமென். ஏமாந்து போகாதவாறு உண்மையை கண்டு கொண்டு வாழ சென்று வாருங்கள். வாழ்கின்றதே தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துரை